ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நாம் நம்முடைய தேவனை ஆராதிப்பது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட வாய்ப்பு இல்லை, நமக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் தேவனை தேடி வந்தேன் அப்படின்னு இங்கே சொல்ல முடியாது. தேவன் தான் என்னை தேடி வந்தார். ஆமென். ஏன்னா அவரை தெரியாது, எனக்கு தெரியாததுனால நான் அவரை தேடி போக முடியாது. அவரே என்னை தேடி வந்தார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆவி பெற்ற மனிதர்கள் என்கிற தலைப்பில் உங்களோடு கூட நான் யோசேப்பு குறித்து சொல்லி கொண்டிருக்கிறேன். கடந்த வாரத்தில் சிறந்த தலைமைத்துவம், ஆளுகை, நல்ல ஸ்பாவங்கள், இந்த மூன்றை குறித்து பார்த்தோம். அபிஷேகம் பெற்றால், பரிசுத்த ஆவியை பெற்றால் ஒரு மனிதன் நல்ல ஒரு தலைமைத்துவத்தை அடைகிறான். அவனுடைய ஆளுகை சரியாக இருக்கிறது. யாரை ஆளுகை செய்யணும், எப்படி நடத்தணும். சில நேரம் பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்கன்னு உடனே அப்பாவையோ அம்மாவையோ மதிக்கிறது கிடையாது. வேறு வழி இல்லாமல் பேரண்ட்ஸும் சரி போய் தொலையுது அப்படின்னு போயிடுறாங்க. ஆனால் அபிஷேகம் பெற்ற ஒரு நபர், பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுகிற ஒரு நபர் பிள்ளைய எந்த இடத்துல எப்படி நடத்தணும்னு அவர்களுக்கு ஆவியானவர் கற்றுத்தருவார். அவங்க வளர்ந்துட்டாங்கன்றதுனால அவங்க பெரிய ஆள் கிடையாது அப்பாவை விட. இவங்களுக்கு 30 வயசு அனுபவசாலின்னா அவர் 50 வயசு அனுபவசாலி. சரியாக நடத்தணும், மனைவியை சரியாக நடத்தணும், குடும்பத்தை சரியாக நடத்தணும், இதெல்லாம் சொல்லி கொடுத்தேன். அந்த யோசேப்புக்குள்ளே அதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற காரியத்துக்காக ஒரு நிமிட கண்களை மூடி என் கூட பேசுங்க. ஆண்டவரே, முழு பிரசங்கமும் உங்களுக்கு முழுவதும் உங்களுக்கு என்று சொல்ல முடியாது. அதில் ஏதோ ஒரு ஆலோசனை உங்களுக்கு உரியதாக வரலாம். அந்த முழு பிரசங்கத்தில் ஒரு வார்த்தை உங்கள் மேல் தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதமோ, அறிவுரையோ, ஞானமோ, கிருபையோ ஏதோ ஒன்று இருக்கும். ஆகையால் ஆண்டவர் என்னோடு பேசும். உள்ளத்தில் கை வைத்து, இருதயத்தில் கை வச்சு என் கூட பேசுங்க. ஆண்டவரே, தகப்பனே, என்னோடு பேசும் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரோடும் நீர் பேசும்படி வேண்டுகிறேன். இங்கே நான் தகுதியுடையவன் என்று நிற்கவில்லை. என்னை தகுதிப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று நம்புகிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று நம்புகிறேன். உமக்கு மகிமை உண்டாகட்டும். நீர் இந்த அருமையான நேரத்தில் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி, உடைய வார்த்தைகளை கொண்டு பேசும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை மறுபடியும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது, போன வாரத்தில் 3 பார்த்தோம், இந்த வாரம் 4 காரியங்களை பார்க்கிறோம். பழி வாங்காத குணம். பழி வாங்காத குணம். இந்த யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் கெஞ்சும் பொழுதும் அழும் பொழுதும் ப்ளீஸ் என்னை விட்டுருங்கன்னு சொல்லி அவங்கக்கிட்ட மன்றாடும் போதும் அவங்க எதுக்கும் செவி கொடுக்காம எகிப்துக்கு போகிற இஸ்மவேலர் இடத்துல விற்று போட்டார்கள். அவங்க கொண்டு போய் போத்திபார்கிட்ட விற்றுட்டாங்க அடிமையாக. அப்போல்லாம் மனுஷனை இப்போ நம்ம ஒரு 2 வீலரை விலைக்கு வாங்குகிற மாதிரி, கார் விலைக்கு வாங்குகிற மாதிரி விலை கொடுத்து வாங்கிட்டோன்னா நான் என்ன வேணால் செய்யலாம். அது யாரும் கேட்க முடியாது. நான் 1000 கிலோமீட்டர் ஸ்பீடில் வண்டி ஓட்டுறோம் அப்படின்னு நினச்சி அது ஓடுமானா அதை ஓட்டலாம். அதை கொண்டு போய் பிரேக் அடித்து தேய்ச்சி தரன்னு இருக்கலாம், கீழே போட்டு தேய்க்கலாம், என்னென்னலாம் பண்ணுறோம்ல. அதே போல் அந்த காலத்தில் மனிதர்களை விலைக்கு வாங்கிடுவாங்க. விலைக்கு வாங்கிட்டாங்கன்னா வண்டியை நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான். 2 வீலரில் 2 பர்சன் தான் போகணும், 2 பேர் தான் போகணும். அநியாயத்துக்கு 5 பேரெல்லாம் கூட்டிகிட்டு போகிறவங்களாம் இருக்கோம்ல.
அந்த வண்டியை போல் அந்த காலத்தில் அடிமைகள் இப்படி அநியாயமாய் வேலை வாங்கப்படுவார்கள். அப்படி விற்கப்பட்டாங்க. சாதாரணமான ஒரு இடத்துல விட்டுருந்தா கூட பரவாயில்ல. இருக்குதுலேயே மோசமான ஒரு நிலைமை என்னது? அடிமையின் நிலைமை. அங்கே கொண்டு போய் விட்டாங்க. எப்படி இருக்கும்? சரி, அங்கே தான் போனால் அங்கே அவனுக்கு நிம்மதியாக இருக்க முடிஞ்சதில்லை. 10 வருஷம் சிறைச்சாலை, 10 வருஷம் ஜெயில் தண்டனை. 10 வருஷம் ஜெயில் தண்டனை எது கொடுப்பாங்க? எந்த கேஸுக்கெல்லாம் கொடுப்பாங்க? கொலை முயற்சிக்கு கூட கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. கொலை பண்ணுனா தான் கொடுப்பாங்க. 7 வருஷம் ஜெயில் தண்டனை. ஒரு கொலை பண்ணால் 7 வருஷம் மினிமம் ஜெயில் தண்டனை. கற்பழித்தால் இப்படி பெரிய குற்றங்களுக்கு தான். ஆனால் 10 வருஷம் செய்யாத குற்றத்துக்கு தண்டனை. இதுக்கெல்லாம் காரணம் யார்? இதுக்கெல்லாம் காரணம் யார்? எல்லாம் இந்த அண்ணனுங்க 10 பேர் சேர்ந்து தான். இவனுங்க பண்ண வேலை தான் இவ்வளோ விஷயத்துக்கு காரணம். இத்தனை வருஷம் கஷ்டப்படுறேனே, இப்போ கரெக்டான நல்ல நேரம் வந்து அமைஞ்சிருக்கு. என்ன நேரம்? இப்போ ஆண்டவர் அவனுடைய நிலைமையை மாற்றி எகிப்து தேசத்துக்கு அதிபதியாக கொண்டு வந்து வச்சுட்டார். இப்போ அண்ணனுங்கள்லாம் வர்றானுங்க. இவர் தான் அதிபதின்னு தெரியாமலே வந்து அவன் முன்னாடி விழுந்து வணங்கி, சார் சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு தானியெல்லாம் வேணும், மளிகை கடை, உளுந்து ஒரு 10 கிலோ, அரிசி ஒரு 25 கிலோ, கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் இருக்கிறானுங்க. 70 பேருக்கு எத்தனை கிலோ தேவைப்படும் ஒரு நாளைக்கு? அது நீங்களே கணக்கு பண்ணிங்க. எல்லாம் தேவையான ஒரு 3 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு போக வந்திருக்காங்க. இப்போ யாருடைய டைம்? யாருடைய டைம்? இப்போ யோசேப்போட டைம். என் நேரம். இப்போ நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அது செய்ய முடியும். திஸ் இஸ் அவர் டைம். இது எங்களுடைய நேரம். 10 பேரை சேர்ந்து குழியில் போடும்போது உங்கள் நேரம். ஆனால் இப்போ 10 பேரை என் முன்னாடி பணிந்து விழுந்து வணங்க வைக்கிறது, வணங்கிட்டு இருக்கிறப்போ என் நேரம். இப்போ என்ன பண்ணலாம்? துண்டு துண்டாக வெட்டினா கூட கேள்வி கேட்க ஆள் கிடையாது. சிறைச்சாலையில் 10 வருஷம் இல்லை, சாகிற வரைக்கும் ஜெயிலில் போட்டாலும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. என்ன வேணால் பண்ணலாங்க இந்த 10 பேரையும். ஆனால் அவன் என்ன பண்ணினான்? அவன் என்ன பண்ணான்? பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அவன் அவன் பெருசாக பண்ணலை. ஒரு சில விஷயங்களை செய்தான். ஆனால் பழி வாங்கணும்னு செய்யலை. அது அந்த சொப்பனத்தை கண்டு அதை குறித்து நினச்சி அந்த தன்னுடைய சகோதரர்கள் வந்து நிற்கும்போது அவங்களை எந்த விதத்திலையும் தனக்கு செய்த தீமைக்கு தீமை செய்ததற்கு செய்யணும்னு சொல்லப்பட்ட அந்த நியாயப்பிரமாணத்தின்படி கூட அவன் செய்யலை. அப்போ நியாயப்பிரமாணம் இல்லை. அந்த நாட்களில் அவனால் என்ன வேணால் செய்ய முடியும். ஒன்றுமே செய்ய முடியாட்டாலும் நம்ம துள்ளுற துள்ளல் இருக்க, எனக்கு நேரம் வரும், அப்போ நான் பார்த்துக்கிறேன். சின்னதாக தான் நேரம் வந்திருக்கும், பெருசாக கூட வந்திருக்காது. இவனை போல் சின்னதாக தான் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கோம். மகனை செத்திங்கடா இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் அப்படின்னு என்னென்னலாம் செய்ய முடியுமோ செய்கிறது. இதில் இன்னொரு அவங்களுக்கு எதேச்சும் ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னு வச்சுங்களேன், பார்த்தியா கடவுள் செம்தியாக கொடுத்தாரு, போடுன்னு போட்டார் 2 தலை மேலேயே. யாருக்கிட்ட? என்கிட்ட என்ன? அல்லேலூயா. இதெல்லாம் இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவங்கக்கிட்டையும் காணப்படுது. சில கிறிஸ்தவங்களுக்குள்ளேயும் இது இருக்குது. ஆனால் யோசேப்பு ஆவியால் நடத்தப்படும் பொழுது அவனுடைய இருதயத்தில் துளி கூட பழி வாங்குகிற எண்ணம் இல்லை. அபிஷேகம் பெற்றால் மட்டும்தான், பரிசுத்தாவியால் நடத்தப்பட்டால் மட்டும்தான் மற்றவர்களை பழி வாங்குகிற எண்ணம் வராது. சான்ஸ் கிடைக்கும்போது, வாய்ப்பு கிடைக்கும்போது போட்டு தள்ளுறது. என்னது? வாய்ப்பு கிடைக்கும்போது போட்டு தள்ளுறது. ஏதாவது ஒரு தீமை நடந்ததுன்னா அதை 4 பேர்கிட்ட சொல்லி மகிழ்கிறது. அன்றைக்கி என்னை எதிர்த்து அப்படி பேசினா, ரோட்டில் நின்று அசிங்கமாக பேசினா,
வாயில் புண்ணு வந்து 10 நாள் பேச முடியாமல் இருக்கிறா பார்த்தியா? எல்லாம் என்ன பேசினதினுடைய விளைவு தான். அதுக்கு எதேச்சியாக வந்திருக்கலாம் பொண்ணு. உங்களை பேசின மாதிரி அதை எல்லாரையும் பேசியிருக்கோம். அப்படி பார்த்தா அது வாழ்நாள் முழுவதும் புண்ணோடு தான் வாழ்ந்துருக்கணும். எதேச்சியாக நடந்திருக்கோம். அந்த பழி வாங்குகிற, அதாவது நம்ம எதுவும் அவங்களுக்கு செய்ய முடியல, ஆனால் அவங்களுக்கு எதனா நடந்ததுன்னா அதில் ஒரு சந்தோஷப்பட்டுக்கிறது. இந்த பழி வாங்குகிற குணம் அவனுக்கு வரவே இல்லை. இப்போ 50ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துலேருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா செத்து போயிட்டார். யாக்கோபு இறந்துட்டார். இறந்த உடனே இந்த 10 பயல்களுக்கும் நடுக்கம் வந்துருச்சு. உள்ள பீதி கிளம்புது. டேய், நம்ம எல்லாம் சேர்ந்து அந்த 10 பேர் சேர்ந்து குழியில் போட்டோம், அடிமையாக விற்றோம், சேர்த்து வச்சு அவன் பழி வாங்க போகிறான்டா. அப்பாவும் இல்லை கேட்குறதுக்கு. அப்பா இருக்கிறாருனாவது கொஞ்சம் பயந்துக்கு இந்த அப்பா எதாவது சொல்லுவாருன்னு. இப்போ அப்பாவும் செத்து போயிட்டார். வந்து எல்லோரும் ஐயா அவனுங்க கேட்குறத பாருங்கள். 15ஆம் வசனத்தில் கண்டு ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து, இந்த பயல்களுக்கு அபிஷேகமே கிடையாது, அதனால தான் இவனுங்க தப்பு தப்பாக நினைக்கிறானுங்க. ஹல்லேலூயா. ஆமாம், தப்பு தப்பாக எடுக்கிறது, நல்ல விஷயத்தை கூட தப்பாக எடுக்கிறான். அப்போ அவன்கிட்ட வந்து என்ன பண்ணுறானுங்க? ஐயா யோசேப்பு ஐயா, வாசிங்கம்மா. சரிக்கு சரி கட்டுவான் என்று இவங்க சொல்கிறாங்க, ஆனால் அவன் செய்யலை. நாள் வரும், ஒரு நாள் இருக்குது. அப்போ பழி வாங்க தருணம் கிடைக்குதுன்னா நம்ம அதை செய்கிறோன்னா நம்ம அபிஷேகம் பெறலைன்னு அர்த்தம். பெற்றவர்களாக இருந்தால் யாரையும் பழி வாங்க மாட்டோம். ஆமேன்னு சொல்லுவோமா? ஒருத்தரையும் பழி வாங்க மாட்டோம். 5வது காரியம், தங்கள் வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்பதை தெளிவாக புரிந்து நடக்குதல். அபிஷேகம் பெற்றவனுக்கு தான் தெரியும், நான் எதுக்கு இந்த பூமியில் பிறந்தேன், நான் ஏன் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் ரட்சிக்கப்பட்ட சபைக்கு வர்றதுக்கு என்ன காரணம், நானாக சபைக்கு வரலை, என்ன சபைக்கு இழுத்து கொண்டு வந்தது தேவன், அவர் ஏன் இழுத்துட்டு வந்தார், அதுக்கு என்ன காரணம். இப்போ யோசேப்புடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா அவன் சொல்கிறான், ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 5, 7, 8 அவன் சொல்கிறான். ஆனால் அவனுடைய முந்தின நிலைமை வேறு. இப்போ அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான்? என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதுனாலே நீங்கள்லாம் விற்றீங்க என்ன அடிமையா, அதனால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு வேதனையாக व्यசனமாக இருக்கிற, ஐயோ நம்ம தம்பியை கொண்டு போய் விற்றுட்டோமேன்னு சொல்லி உங்களுக்கு व्यசனமாக இருக்க வேண்டாம், ஜீவரட்சணை செய்யும்படிக்கு. ஆமாம், உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக என்னை முன்னாடியே ஆண்டவர் அனுப்பினார். நீங்கள் என்னை கொண்டு போய் அடிமையாக விற்கலப்பா, தேவன் இதை அனுமதித்தார். அல்லேலூயா. எதங்க அனுமதித்தார்? அவன் சிறைச்சாலையிலையோ அடிமையாக கொண்டு போகப்படும் போதோ, குழியில் கிடக்கும்போதோ, இல்லைன்னா போத்திபார் வீட்டில் அடிமையாக இருக்கும் பொழுதோ, எந்தாவது ஒரு இடத்துல அவன் எப்படி உட்காந்து நிச்சயமாக என்ன பண்ணியிருப்பான்னா கணத்தில் கை வச்சுட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இருந்திருப்பான்ல. ஐயோ, என்ன ஃபீல் பண்ணியிருப்பான் நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன் எனக்கு இவ்வளோ போராட்டம்? எத்தனையோ பேர் நல்லா தானே இருக்கிறான். எங்கள் அண்ணனுங்களே நிறைய தப்பு பண்ணுறவனை இருக்க தான் செய்கிறான். அந்த தப்பு பண்ணுறவங்களாம் நல்லா இருக்கான். நான் ஏன் இவ்வளோ போராட்டத்தை சந்திக்கணும்? எதுக்கு எனக்கு இவ்வளோ பிரச்சனை? இப்படி நான் என்ன தான் பண்ணேன் அநியாயம்? ஒரு தப்பும் பண்ணலை. அப்போ ஏன் எனக்கு இவ்வளோ போராட்டம் வருது? அப்போ ஏன் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்? எனக்கு ஏன் இவ்வளவு வேதனை? அவன் அழுதான்னு பைபிளில் இருக்குங்க. அவன் ஃபீல் ரொம்ப, அவங்க சகோதரர்களை பார்த்த பொழுது 2-3 இடத்துல சத்தம் போட்டு அழுதானா. அவ்வளோ வேதனை உள்ள ஒருத்தன் அழுகிறான்னு சொன்னால் அவன் உள்ளத்துக்குள்ளே இருக்கிற உடைவுகள் தான் அவனை அழ வைக்கும். அவ்வளவு வேதனையோடு அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அவன் நிச்சயமாக உட்காந்து தன்னைத்தானே கேட்டிருப்பான், எனக்கு ஏன் இவ்வளோ பெரிய போராட்டம், நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன், ஏன் தலையெழுத்து ஏன் இப்படி இருக்குது, எத்தனையோ பேர் நல்லா இருக்கிறாங்களே, நான் மட்டும் ஏன் இவ்வளோ
அது அவமானப்படுத்தப்பட்டு இவ்வளோ நிந்தனையும் போராட்டத்தையும் நான் ஏன் சுமந்துக்கிட்டு இருக்கேன் இந்த வயசுலையே? எதுக்கு எனக்கு இவ்வளோ பிரச்சனை? கேட்டிருப்பானா கேட்டிருக்க மாட்டானா? ஜெயிலில் வந்து கிடக்கிறான், கேட்டிருப்பான், எதுக்கு எனக்கு இந்த சிறை இருப்பு? என்னால் சுதந்திரமாக வாழ முடியலையே, ஏதோ ஒன்று என்னை கட்டி போட்டு வச்சுருக்கேன், நிம்மதியாக வாழ முடியலையே, சந்தோஷமாக வாழ முடியலையே, எந்த விதத்துலேயும் ஒரு ஃப்ரீடமாக வெளியில் எங்கேயும் போக முடியல. சிறையில் இருக்கிறவங்களுடைய நிலைமை தான். மனைவியை பார்க்க முடியாது, எங்கள் அப்பாவை பார்க்க முடியல, இருக்காரா இல்லையா, இல்லை என் சொந்த தம்பியை பார்க்க முடியலை, என் குடும்பத்தோடு நான் ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஏன் இப்படி நான் அநியாயத்துக்கு ஓடணும்? நான் ஏன் இப்படி பரிதாபமான வாழ்க்கையில் வாழணும்? ஏன் இருக்கா அவங்கக்கிட்ட அந்த கேள்விகள்? அந்த குழிக்குள்ளே தூக்கி போட்டிருக்கும்போது இந்த குழி ஏன் எனக்கு? ஏதோ ஒரு மீண்டு வர முடியாத ஒரு கடன் சுமை, மீண்டு வர முடியாத ஒரு திருமண வாழ்க்கை, நல்லா வாழலான்னு நினச்சி தான் கல்யாணம் பண்ணேன், ஆனால் இவ்வளோ வருஷமாக நான் கஷ்டம்தான் பட்டுக்கிட்டு இருக்கேன், நிம்மதியே கிடையாது. அது ஒரு குழி தானே உனக்கு? ஒரு 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 பிறப்பே எனக்கு ஒரு குழி மாதிரி தான். இப்படி நான் வந்து இப்படி பிறந்தது, இந்த உலகத்தில் வந்து பிறந்தது எவ்வளோ கஷ்டம். சிறைச்சாலையில் இருக்கும்போது பானபாத்திரக்காரங்கிட்ட கேட்குறான், எப்பா நான் தப்பு பண்ணாமல் இங்கே வந்துட்டேன், நீ தயவு செய்து நீ வாழ்ந்துருக்கும்போது எனக்கு ஒரு வாய்ப்பு பார்வன்ட்ட சொல்லி என்னை ரிலீஸ் பண்ணி விட்டுருப்பா, சிறைச்சாலை முடியலப்பா, தாங்க முடியலப்பா. அவ்வளோ பக்தி உள்ள மனுஷனாக இருந்தும் கூட சிறைச்சாலை என்னால் தாங்க முடியலப்பா, வெளியில் கொண்டு வர்றதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணுப்பா. மறந்துட்டான். 2 வருஷம் மறந்துட்டான். 2 வருஷ காலத்தில் யோசேப்பு நினச்சிருப்பான், நான் எவ்வளோ உதவி செஞ்சேன் அவனுங்களுக்கு, காலங்காத்தால் எந்திரிச்ச உடனே கலங்கி போயிருந்தானுங்க, அவனுங்களுக்கு நல்ல சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னேன், ஆனால் என்னை மறந்துட்டாங்களே. ஏன் மனிதர்கள் என்னை மறக்கிறார்கள்? ஏன் என்னை மறந்தார்கள்? இப்படி எத்தனையோ பேருக்கு உதவி செய்தேன்னு ஒரு பையன் என்ன நினைக்கலையே. நான் ஒரு சில மனிதர்களுக்கெல்லாம் போய் நான் நன்மையான காரியத்தை தானே சொன்னேன். ஏன் மனிதர்கள் மறக்கிறார்கள்? ஏன் வீண் பழிகள்? நான் தப்பு பண்ணலையே. இந்த போத்திபார் மனைவி சூப்பராக சொல்லி கொடுத்தா பாருங்க, ஐயா நம்ம வீட்டுக்கு அடிமையாக கொண்டு வந்து வச்சிருக்கிறியா, அவன் வேலைக்காரன் கையை பிடிச்சி இழுக்க வந்தான், அவன் ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்து கத்து நம்பரு விட்டு ஓடிப்பிட்டான். அடப்பாவி, இப்படி நீங்கள் செய்யாத தவறுக்கு வீண் பழி சுமத்தப்பட்டிருக்கீங்களா? எனிபடிஸ்? யாராவது இருக்கீங்களா அப்படி? அவன் புலம்பி இருப்பான், நான் எதுவுமே செய்யலையே தப்பு, அப்போ ஏன் இந்த வீணான பழிகள் என் மேலே? இப்படி ஒரு அநியாயம் வேணுமா? அண்ணன்மாருங்கள்லாம் வெறுக்கிறாங்க, அப்படி என்ன இவர் பண்ணிட்டார் அண்ணனுங்களுக்கு துரோகம்? நல்லா கவனிங்க, அண்ணன்மார்களுக்காக அப்பா நல்ல சாப்பாடு திங்ஸ் எல்லாம் கொடுக்குறார். ஈவன் சீகேமுக்கு வர்றான், சீகேமுக்கு வந்தால் அண்ணன்களை காணோம், அங்கே திரிஞ்சிக்கிட்டே இருக்கிறான், சுற்றுறான் எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு. அப்போ தான் ஒருத்தன் பார்க்குறான், என்னடா அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டே இருக்க, அலைஞ்சிக்கிட்டு இருக்க, என்ன பண்ணுற, திரிஞ்சிக்கிட்டு கிடக்குறேங்கன்னு. எங்கள் அண்ணனுங்க 10 பேர் வந்தாங்களா ஆடு மேய்ச்சின்னு, தோத்தானுக்கு போகிறேன்னு சொன்னானுங்கடா அப்படின்னு அங்கே திரும்ப போகிறான் எடுத்துக்கிட்டு. எது அவனுங்களுக்கான பலகாரம் உணவு சாப்பிட்றதுக்கு தேவையானது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போகிறான். இப்படி போகிறவனை தான் கூப்பிட்டு பிடிச்சி வச்சு குழியில் தூக்கி போட்டானுங்க. ஏன் என்னை இவ்வளவு நான் நல்லது செய்யும் பொழுதும் என்னை வெறுக்கிறார்கள்? உறவுகள் என்னை ஏன் இப்படி புறக்கணிக்கிறாங்க? சொந்த பந்தங்கள் கூட என்னை நேசிக்கலையே, கூட பிறந்தவங்க கூட என் மேலே அன்பா இல்லையே, என் தாய் என் மேலே என் மேலே அன்பு இல்லையே, பிள்ளை என் மேலே அன்பா இல்லையே, என் தகப்பன் என் மேலே அன்பா இல்லையே, நான் அவங்களுக்கு நல்லது தானே செய்கிறேன், ஆனால் அவங்க எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளே என்னை நடத்துகிறாங்க? இதெல்லாம் யோசிப்பு உள்ளத்தில் வந்திருக்குமோ? வந்திருக்கோம். இழப்புகள், ஏன் எனக்கு இவ்வளோ இழப்பு? அப்பா கூட இருந்தேன், ஆனால் இன்றைக்கி அப்பாவே இல்லாமல் இருக்கிறேன். இருக்கீங்களே, எத்தனை பேர் இருக்கீங்க? அவங்களோட இவங்களோட இந்த சூழ்நிலையோ அந்த சூழ்நிலையோடு நான் இருந்தேன். எங்கள் அம்மா மாத்திரம் எனக்கு இருந்திருந்தா எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும்ல.
இன்றைக்கி எங்கள் அம்மாவை நினைக்கிறேன், அவங்க இல்லை. எங்கள் அப்பாவை நினைக்கிறேன், எங்கள் அப்பா இல்லை. இழப்புகளை நினைத்து வருத்தப்படுகிறது. இருக்கீங்களா? என்னுடைய ஹஸ்பண்ட் இருந்தார், என்னுடைய மனைவி இருந்தாங்க, ஆனால் எல்லாம் போச்சு. என் பிள்ளை இருந்தான், என் பிள்ளை பார்த்துக்கிட்டே நான் சந்தோஷப்பட்டிருப்பேன், ஆனால் பிள்ளை இன்றைக்கி இல்லை. இழப்புகளை நினைத்து வருந்துகிற ஒரு நிலைமை. இவ்வளவும் அவனுடைய வாழ்க்கையில் வந்தது. அவன் அழுதவனாகவும் இருந்தான். நிறைய நேரம் அழுதுருக்கிறான், பைபிளில் குறிப்பிடப்படலை, ஆனால் அதிக நாட்கள் அவன் அழுதுருக்கிறான். யாருக்கும் தெரியாது. நம்ம அழுறதெல்லாம் அநேகருக்கு தெரியாது. எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலைமைன்னு சொல்லி இவ்வளவும் சொல்லி அழுகிற ஒரு நிலைமை. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் இவ்வளவும் ஏன் எனக்கு வந்துச்சு அப்படிங்கிறத தான் அந்த வசனத்தில் சொல்கிறான். என்னை இவ்விடத்தில் வரும்படி. இப்போ வாசிங்க பார்க்கலாம் அதை. சஞ்சலப்பட வேண்டாம். எப்போ சஞ்சலப்பட்டது நான் தான்டா. இவ்வளோ போராட்டம் எனக்கு ஏதுன்னு கண்ணீர் வடித்தது நான். ஆனால் அவன் சொல்கிறான், நீங்கள் வருத்தப்படாதீங்க, ஆண்டவர் தான் இதை எனக்காக அனுமதித்தார். சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் தான் என் வாழ்க்கையின் அனைத்து சூழ்நிலைகளையும் அனுமதித்திருக்கிறார். காரணம், என் மீது அவர் வைத்திருக்கிற ஒரு நல்ல நோக்கம் ஒன்று உண்டு. ஏயா இவ்வளோ வேதனை, ஏன் இவ்வளோ கண்ணீர், ஏன் எனக்கு இவ்வளோ துன்பம்? எல்லாவற்றுக்கு பின்னாடி ஒன்றே ஒன்று இருக்குது. தேவன் என்னை முன்குறித்திருக்கிறார். தேவன் என்னை வைத்து ஒரு நல்ல பிளான் ஒன்றை ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார். இப்போ நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறார். அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டார். அப்போ தான் அவனுக்கே புரியுது. அது வரைக்கும் அழுதுகிட்டு தான் இருந்தான், அது வரைக்கும் புலம்பிக்கிட்டு இருந்தான், அது வரைக்கும் கண்ணீர் வடிச்சிட்டு இருந்தான். ஆனால் தேவன் இப்போ கொண்டு வந்து எகிப்துக்கே ராஜாவாக உட்கார வச்சுக்கிட்டு, எகிப்துக்கே பிரதம மந்திரியா கவர்னரா உட்கார வச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய போஸ்டிங்கில் உட்காந்துருக்கும் போது அவனுக்கு தெரியுது, அடப்பாவி, இவ்வளோ போராட்டமோ, இவ்வளோ துயரமோ, இவ்வளோ வருத்தமோ இதுக்கு தானா? இவ்வளோ உயர்வான இடத்துக்கு என்ன தேவன் கொண்டு வர்றதுக்கு தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேனா? வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்க. இந்த 10 பேர் என்னை எதுக்கு அடிமையாக விற்றான்னா, என்னை ஆண்டவர் இவங்க பின்னாடி இருக்கிற அந்த 70 பேரையும் போஷிப்பதற்கு தேவன் என்னை பயன்படுத்துகிறார். ஆமேன் சொல்லுவோமா? 6வது, எதிர்காலத்திற்கான சிறந்த திட்டங்கள் அவங்க கையில் இருக்கும். வாசிங்க ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 11ஆம் வசனம் வாசிங்க. ஆமென். பூமியில் இன்னும் 2 வருஷம் என்ன இருக்கும், இன்னும் 5 வருஷம் என்ன நடக்க போகுது, ஃப்யூச்சர் பிளான் பக்காவாக போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். வருங்காலத்திற்கான சிறந்த திட்டத்தை ஆவியானவர் அவருக்கு அறிவித்திருந்தார். 7 வருஷம் பயங்கரமான விளைச்சல் இருக்கும், 7 வருஷம் பயங்கரமான பஞ்சம் இருக்கும். இந்த 7 வருஷம் விளைச்சல் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் இந்த பஞ்ச காலத்தில். அப்போ எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது, வருங்காலத்தில் என்ன நடக்க போகுது, அந்த திட்டங்கள் பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்பட போகிறது. இனி வரும் நாட்களில் 5 வருஷம் கழித்து நீங்கள் என்னவா ஆக போகிறீங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஒன்றுமே தெரில பாஸ்டர், என்ன ஆகுமோ தெரில, கல்யாணம் ஆச்சு, குழந்த பிறந்துச்சு, குடும்பம் நடத்துகிறோம், படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம், அடுத்து என்ன நடக்க போகுது தெரில. என் பிள்ளைங்க 2 பேரும் பிறந்த பொழுது கர்த்தர் எனக்கு சொன்னது, இவன் இந்த ஊழியத்தை செய்வான், இவன் இந்த ஊழியத்தை செய்வான். 2 பேருடைய ஊழியத்திலையும் ஆண்டவர் சொல்லி கொடுத்த சில அடையாளங்களை காண்பித்து கொடுத்தார். அது எனக்கு சொன்னார்ல, என்னோட நான் வச்சுக்கிடணும். என் பிள்ளைகளுக்கு தேவன் ஊழியம் செய்யணுன்னா அவர் அவனுங்களுக்கு சொல்லி அழைக்கட்டும். ஆமென். ஆனால் என் பிள்ளைகளுடைய நிலைமை என்னங்கிறத ஆண்டவர் எனக்கு சொல்லி அவங்க குழந்தைய பிறந்த காலத்திலே சொல்லி கொடுத்தார். இன்றைக்கி உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கைய திட்டங்கள் என்ன, சிறந்த எதிர்காலத்திற்கான காரியங்கள் என்ன செய்ய போகிறாரு? எனக்கு பிள்ளைகள் இருக்கின்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம்.
எனக்கு பிள்ளைங்க இருக்குன்றவங்க கை தூக்குங்க. ஆமாம், உங்களை பார்த்து சொல்கிறேன். உங்கள் பிள்ளைங்களுடைய எதிர்காலம் என்னன்னு உங்களுக்கு ஆண்டவர் பேசினாரா? பேசலைன்னா நீங்கள் சரியாக கவனிக்கலை, இல்லைன்னா இன்னும் ஆண்டவர்கிட்ட அதுக்கான நிலைமைக்கு போகலை. ஒன்று சொல்லியிருப்பார், நீங்கள் கவனிக்காமல் இருந்திருப்பீங்க. இன்றைக்கே போய் ஜெபம் பண்ணி, என் பிள்ளைகள் அல்லது என் வாழ்க்கையின் எதிர்காலம் என்ன, நான் எதிர்காலத்தில் என்னவா மாற போகிறேன், அல்லேலூயா, இனி வரும் நாட்களில் நான் என்ன நடக்க போகுது. மோசே சொன்னால் 80 வயசில் நான் காலி ஆண்டவரேன்னா, 70 வயசு பலத்தின் மிகுதினால 80 வயசு. அந்த 80 வயசில் தான் அவன் சொல்கிறான், பலத்தின் மிகுதினால 80 வயசு வரைக்கும் இதோட என் கதை முடிஞ்சு. ஆண்டவர் சொன்னார், வாடா ஊழியம் செய்யடா போடான்ட்டார். 40 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்து அவனை ஊழியம் செய்ய வச்சார். அவன் பலம் குறையவும் இல்லை, ஆயுசு காலத்தில் அவன் அதுக்குள்ளே மண்டை போடவும் இல்லை. அவர் சொன்னது நிறைவேற வரைக்கும் 40 வருஷம் போ அப்படின்னார். ஆபிரகாம் ஆண்டவர் அழைக்கும் பொழுது எல்லாம் முடிஞ்சு போச்சு, கர்ப்பம் செத்து போச்சு, எல்லாம் க்ளோஸ். ஆண்டவர் சொன்னார், இல்லை வா கமான், இனிமேல் தான் உனக்கு கொடுக்க. 100 வயசில் ஆண்டவர் கொடுத்து 175 வயசு வரைக்கும் வாழ்ந்தான். ஆமென் சொல்லுவோமா? அதனால் உங்கள் வாழ்க்கையில் எதிர்கால திட்டங்கள் என்ன அப்படிங்கிறத ஆவியானவருடைய உதவியோடு நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் தொழில் என்ன, 5 வருஷம் கழித்து என்ன நடக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் தெரிஞ்சிருக்கணும். 46 அதிகாரம் 33 34 உங்கள் தொழிலில் என்ன ஆண்டவர் செய்ய போகிறார், உங்கள் வேலையில் என்ன செய்ய போகிறார், உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார், உங்கள் ஃபினான்ஷியலில் என்ன செய்ய போகிறார், உங்கள் ஒர்க் பிளேஸில் உங்களை என்னவா ஆண்டவர் உயர்த்த போகிறார், எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆதியாகமம் 50 24 25 ஒரு 400 வருஷம் கழித்து நடக்க போகிற ஒரு விஷயத்தை அவன் சொல்கிறான். இந்த பாருப்பா, ஒரு நாள் வரும், இப்போ இவன் காலத்தில் 400 வருஷமானு தெரியாது, ஒரு 200 வருஷம் வச்சுக்கலாம், இல்லை ஒரு 250 வருஷம் வச்சுக்கலாம். இவனுடைய காலத்தில், ஆபிரகாம் காலத்தில் தான் 400 வருஷம். இவன் வருஷத்தில் சொல்ல 250 வருஷம் கழித்து இந்த எகிப்திலேருந்து நீங்கள் எல்லோரும் புறப்பட்டு போவீங்க, அப்போ என் எலும்புகளை எடுத்துகிட்டு போங்க, ஆண்டவர் உங்களை சந்திப்பார். சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்கலைன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்கள, ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நான் சந்திக்கிற நேரம் வரும். அப்போ நீ என்னென்னலாம் உன் வாழ்க்கையில் அதை நடக்கும், இது நடக்கும், அப்படி நடக்கும், இப்படி நடக்கும்னு நினச்சி உனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டதோ அதெல்லாம் அந்த நேரத்தில் கரெக்டாக நடக்கும். ஆமென். ஆனால் அது எப்போ நடக்கும்ன்றது உங்களை சந்திக்கும் போது நடக்கும். ஆமென் சொல்லுவோமா? சீக்கிரமாக உங்களை சந்திக்க போகிறார், நான் விசுவாசிக்கிறேன். திருமண காரியமாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், நிலம் சம்மந்தப்பட்ட காரியமாக இருக்கட்டும், மற்ற எந்த காரியமாக இருக்கட்டும், உங்கள் எதிர்காலமாக இருக்கட்டும், உங்கள் படிப்பாக இருக்கட்டும், உங்கள் வேலையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கான நேரத்தில் உன்னை சந்திப்பேன், அப்பொழுது உனக்கு சொல்லப்பட்டதெல்லாம் நிறைவேறும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். 7வது ஒரு காரியம், தன்னுடைய ஸ்தானத்தை சரியான விதத்தில் பொறுப்பாக பராமரிப்பது. உங்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் ஸ்தானங்களை கொடுத்துருக்கிறார். அப்பாவாக இருக்கிறவங்க கை தூக்குனீங்க, அம்மா இருக்கிறவங்க கை தூக்குனீங்க, எங்களுக்கு பிள்ளைங்களாம் இருக்குது. மனைவிங்கிற ஸ்தானம், கணவருங்கிற ஸ்தானம், சபையில் ஊழிய பொறுப்புகளில் ஸ்தானம், வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு ஒரு பொசிஷன், பிஸ்னஸில் உங்களுக்கு ஒரு பொசிஷன், எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு பொறுப்புகளும் ஸ்தானங்களும் தேவன் கொடுத்துருக்கிறார். அந்த பொறுப்பாக பராமரிக்கணும். ஆமென் சொல்லுவோமா? கணவன்னா கணவனாக நடங்க, மனைவினா மனைவியாக நடங்க, அம்மானா அம்மாவாக நடங்க, அப்பானா அப்பாவாக நடங்க. சில அம்மாமார்களை பிள்ளைங்க ரொம்ப எளிதாக ஏமாத்துதுங்க, சில அப்பா அம்மாருங்களை குழந்தைங்க ரொம்ப சூப்பராக ஏமாத்துதுங்க. ஆமென் சொல்லுவோமா? கவனமாக இருக்கணும். அந்த ஸ்தானத்தில் அப்பா கரெக்டாக பிள்ளைகளை நடத்தணும், அம்மா கரெக்டாக பிள்ளைகளை நடத்தணும், கணவன் தன் குடும்பத்தை அழகாக நடத்தணும். உங்கள் பொறுப்பை நீங்கள் சரியாக நடத்தலைன்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட கணக்கு கொடுக்க வேண்டியது வரும். நான் தான் கொடுத்தனே உனக்கு இவ்வளவு, ஏன் செய்யலை? சபையிலேயே உங்களுக்கு பொறுப்பு இருக்குது, விசுவாசின்னு பொறுப்பு இருக்குது. இப்போ உங்களுக்கான பொறுப்பில் நீங்கள் ஒழுங்காக இருக்கீங்களா? ஞாயிற்றுக்கிழமை ஒழுங்காக வர்றீங்களா? ஒழுங்காக காணிக்க போடுறீங்களா?
சம்பாதிக்கிறதுல தசமபாகம் ஒழுங்காக கொடுக்குறீங்களா? ஒழுங்காக ஜெபிக்கிறீங்களா? ஒழுங்காக வேதம் வாசிக்கிறீங்களா? அப்போ நீங்கள் விசுவாசிங்கிற பொறுப்பில் ஒழுங்காக இருக்கீங்களா? ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ண வேண்டும்னு பைபிளில் சொல்லியிருக்கேன். யாராவது ஒருத்தர் இன்னொருத்தருக்காகவாவது ஜெபிக்கிறீங்களா? எங்கள் சர்ச்சுக்கு வர எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன்றவங்க இருக்கீங்களா? ஆமாம், அப்படி தான் இருக்கணும். கை தூக்க வேண்டாம், ஆனாலும் பரவாயில்ல. எங்கள் சர்ச்சில் வர எல்லோரும் நல்லா இருக்கணும் ஏசப்பா, ஜெபிக்கிறீங்களா? அதுக்கு உங்களுக்கு பொறுப்பு இருக்குது. எங்கள் பாஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், அதுக்கு உங்களுக்கு பொறுப்பு இருக்குது, கடமை இருக்குது. அதே போல் உங்கள் வீட்டு குடும்பத்தை நல்லா பராமரிங்க. நான் நிறைய பேசலாம் குடும்பத்தை பற்றி. சில கணவன்மார்கள் தங்கள் மனைவியை சரியான முறையில் ட்ரீட் பண்ண மாட்டேன்றீங்க. சிலர் மனைவிமார்கள் கணவருக்கு செய்ய வேண்டிய மரியாதையை ஒழுங்காக கொடுக்கறதில்ல. பைபிளில் தெளிவாக சொல்லியிருக்கு, புருஷன்மார் மனைவி மேலே அன்பு செலுத்த வேண்டும், மனைவிகள் புருஷன்மார்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருக்குள்ளே தான் கீழ்ப்படியணும். உண்மையான அனைத்து காரியத்திலையும் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? எத்தனை பேர் உங்களுடைய பேரண்ட்ஸை நீ வா போன்னு கூப்பிட்றீங்க? அம்மாவே அப்பாவே நீ வா போன்னு கூப்பிட்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? அப்படிலாம் கூப்பிட மாட்டேன். டேய் வாடா, டேய் அடியே எங்கடி போகிறேன்னு தான் கூப்பிடுவேன் பாஸ்டர். அதுவும் இருக்குது சில ஆட்கள். வாடி போடி, வாடா போடா, அப்பாவே அம்மாவே. சாவ வேண்டியதானே, ஏன் உயிரோட கேட்குறாங்கள? இதெல்லாம் இன்னையோடு நீங்கள் நிறுத்திடுங்க. நீங்கள் வாங்க மரியாதை கொடுத்து கூப்பிடுங்க. ரோட்டில் போகிற ஒருத்தன் வந்துட்டு உங்கள் வீட்டில் கணக்கு எடுக்கணுமா? சார் வாங்க சார், உட்காருங்க சார். என்னமோ அவன் 10,000 ரூபா அள்ளி கொடுக்குற மாதிரி. சார் சார் சார். ஏதாவது ஒரு லேடி வந்துச்சுன்னா மேடம் வாங்க மேடம், உட்காருங்க மேடம், டீ சாப்பிட்றீங்களா மேடம்? மண்டை மேலே குழவிகளை தூக்கி போடணும் இந்த ஆள். அம்மா ஏய் இங்கே வா. இப்படிலாம் இனிமேல் தயவு செய்து உங்கள் பொறுப்பை நீங்கள் ஒழுங்கான விதத்தில் பராமரி. இந்த யோசேப்பை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தகப்பனுடைய கழுத்தை கட்டி கொண்டு அழுதான். எனக்கு அதில் ஒரு காட்சி மட்டும் எனக்கு ஞாபகம் வருது. யோசேப்பு அப்பாவை வர சொல்லி வண்டியில் அனுப்பிட்டான். யோசேப்பு வர்றான். ஏன் யோசேப்பு போகலை? யோசேப்பு போய் அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல. அவனுக்கு இங்கே பெரிய பொறுப்பு இருக்குது, அதனால் முக்கியமானதெல்லாம் அனுப்பிட்டான். இப்போ யாக்கோபு எப்படி பண்ணுறான் பாருங்கள், நீங்கள் அதை படிச்சிங்கன்னா தெரியுங்க. யாக்கோபு வந்துக்கிட்டு இருக்கான். வந்துக்கிட்டு இருக்கும்போது தன்னை சந்திக்கும்படி வழியில் சந்திக்கணும். யோசேப்பு இருக்கிற இடம் வரைக்கும் நான் போய் நிற்கணும் இல்லை, கிடையாது. வழியில் சந்திக்கும்படி யூதாவை முன்னாடி அனுப்பி யோசேப்பை வழியில் வந்து என்னை மீட் பண்ண சொல்லு, என்னை ரிசீவ் பண்ண சொல்லு போ அப்படின்னு அனுப்புனான். யோசேப்பு ரதத்தில் ஏறி அப்பாவை எகிப்துக்குள்ளே வச்சு சந்திக்கல, வெளியில் ஒரு இடத்துலையே வழியிலேயே வச்சு சந்திக்கிறான். இதை யாக்கோபு எவ்வளோ அழகாக பிளான் பண்ணுறான் பாருங்க. அவன் பெரிய நாட்டுக்கே அதிபதியாக இருந்தாலும் எனக்கு புள்ளடாவன். அவன் உலகத்துக்கே அவன் அதிபதியாக இருந்தாலும் என் மகன் அவன். அதனால் அவன் என்ன பண்ணணும், என்ன அவன் சந்திக்க வர சொல்லு. இன்றைக்கி அப்பா அம்மாருங்க அப்படி செய்கிறோமா? மரியாதை கொடுக்குறோமா பிள்ளைங்க அப்பாவுக்கு? அவன் அப்படி தான் பாஸ்டர், டேய் நான் கூப்பிடுவான். கொஞ்சமாவது மூளை இருக்கா அவங்களுக்கெல்லாம்? பிள்ளைய நடத்த வேண்டிய விதத்தில் நடத்துங்க, உங்கள் பொறுப்பை உணருங்க. டேய் நீ பண்ணுறது தப்பு. அவன் எவ்வளோ பெரிய ஆளாக வேணால் வளரட்டும், நாட்டுக்கே முதலமைச்சராக கூட இருக்கட்டும் சார். உங்கள் பிள்ளைங்களை உங்களுக்கு எந்த இடத்துக்கு மரியாதைலாம் கொடுக்கணுமோ அதுக்கு நேராக நடத்துங்க. ஆமேன்னு சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பேரண்ட்ஸில் அம்மாமாருங்களை பிள்ளைங்க மதிக்காது, ஆனால் அப்பா அம்மாரை மதிக்கும். காரணம் என்னென்னா அம்மா நடந்துக்கிற முறை. அம்மாவே அம்மாக்களே மதர்ஸ் டேயில் மட்டும் உங்கள் பிள்ளை வந்து அம்மா என்றால் அன்பு வரும், இந்த வேலையெல்லாம் வேண்டாம். ஒரு சினிமா டைலாக் ஒன்று போட்டு விட்டுறது. சமீபத்தில் பார்த்தா ஒரு எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாமே இருக்கும்போது, ஏய் நான் சோறு போடு, ஏய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, மூஞ்ச பாரு நல்லா, உன்னை பிடிக்கவே இல்லை எனக்கு, இதெல்லாம் அதெல்லாம் பேசுகிறத நிறுத்தணும். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் மரியாதை. இந்த யோசேப்பு அவ்வளோ தூரம் பெரிய பதவியில் இருந்தாலும் வந்து என்னை ரிசீவ் பண்ண சொல்லு. அதனால் அந்த பொறுப்பை ஸ்தானத்தை ஒழுங்காக பராமரிங்க.
ஒரு முதலாளினா முதலாளியாக நடங்க, ஒரு ஒர்க்கர்னால் ஒர்க்கர் எப்படி நடக்கணுமோ அது மாதிரி நடங்க. வேலை ஸ்தலத்தில் உங்களை வந்து கூப்பிட்டுடே கக்கூஸ் கழுவிடா பட அப்படின்னு சொல்கிற வேலை வச்சுக்கூடாது. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹானரை உங்களுக்கு கொடுக்கணும். நீங்களாக கழுவலாம், போங்க கழுவுங்க, தப்பு இல்லை. ஆனால் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை உங்களுக்கு கொடுக்க அந்த பொறுப்பை நீங்கள் பராமரிக்கணும். மனைவி போய் ரொம்ப கெட்ட வார்த்தை போட்டு பேசுகிற கணவன்மார்கள் திருந்தணும். நீங்கள் அவமரியாதையை ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு, நான் என் பொண்டாட்டியை வாடி போடி கூட கூப்பிட்டதே கிடையாது. ஒரு பாஸ்டர் அன்றைக்கி சாட்சி சொன்னார், கேட்டேன். வாடி போடின்னு கூட நான் கூப்பிட்டது கிடையாது என் மனைவியை. வாமா உட்காரமா போவாமா அப்படின்னு. சிலர் கணவன்மார்களே அவனை இவனை இப்படி வெளியிலலாம் சொல்ல மாட்டேன், உள்ளுக்குள்ளேயே திட்டிப்பேன் பாஸ்டர். தயவுசெய்து அப்படிலாம் நிறுத்திடுங்க. இனிமேல் அந்த மாதிரி அவமரியாதையை பேசுகிறது உங்கள் பொறுப்பு என்ன, அதை பராமரிங்க. உங்களுக்குன்னு ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஸ்தானத்தை சரியான விதத்தில் பராமரிங்க. மற்றவர்கள் உங்களை அற்பமாக பேசுகிறவளுக்கு நடக்காதீங்க. எங்கே என்ன பொறுப்பில் இருக்குமா, இந்த 10 அண்ணன்மார்கள் இருந்தாலும் யோசேப்பு போகிறது வழியில் தன்னுடைய தகப்பனை சந்திக்க போகும்போது அவன் சொல்கிறான், ஒவ்வொருத்தனுக்கும் மாற்று வஸ்திரத்தை கொடுத்து பென்யமீனுக்கு 300 வெள்ளிக்காசும் 5 மாற்று வஸ்திரத்தையும் கொடுத்து, தான் கூட பிறந்த தம்பி இல்லை, இவனுங்கள்லாம் மாற்றாந்தாய் பிள்ளைங்க, ஆனாலும் அவர்களுக்கும் செய்ய வேண்டியதை செய்தான். அந்த அந்த ஸ்தானத்துக்கு வந்துட்டாலும் அண்ணங்காரனுங்களுக்கெல்லாம் செய்ய வேண்டியதை தம்பி தனி கரெக்டாக கடமையாக செய்கிறானே, அந்த ஸ்தானத்தை ஒழுங்காக பராமரிங்க. அப்போது இயேசு கூட சொன்னார் பாருங்கள், துணிக்கைகள் கீழே விழுந்ததை எடு, எல்லாத்தையும் சேரு, அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது, எடு. ஆமேன்னு சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பராமரிக்கணும் பொறுப்பை, ஒன்றை வீணாக்கக்கூடாது. அதே போல் 47 அதிகாரம் 21 வசனத்தை வாசிங்கன்னா அங்கே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாரும் பஞ்சம்ன உடனே நிலத்தை கொண்டு வந்து விற்கிறாங்க, நிலத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க யோசேப்புக்கிட்ட. இவன் நிலத்தை எல்லாம் வாங்கிட்டு அவங்களுக்கு விதை தானியத்தை கொடுத்துட்டு ஒரு வேலையை செய்கிறான். என்ன வேலை செய்கிறான்னா, இந்த ஏரியாவில் இருக்கிறவனை அந்த ஏரியாவில் போய் குடியிரு, அந்த ஏரியாவில் இருக்கிறவனை இங்கே வா. ஏன், நாளைக்கு இவன் இந்த சொந்த இடத்துல இருந்தானா, இடத்த விற்றுட்டான், ஆனால் அதே இடத்துல அவன் இருந்தான்னா என்ன பண்ணுவான், உரிமை கொண்டாடுவான். இந்த வேலை வச்சுக்கூடாது, நீ இந்த இடத்துல வேலை செய், நீ இந்த இடத்துல வயல் நிலத்தில் நீ உழுது சம்பாதிச்சு கொண்டாந்து கொடு. என்ன அழகாக பக்காவாக அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறான் பாருங்கள். எம்பிஏ படித்தது இல்லை அவன், எம்பிஏ போய் படிக்கல அவன், பிபிஏவோ எம்பிஏவோ படிச்சுட்டு இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் பண்ணலை. இவன் எங்கேருந்து கற்றுக்கிட்டான்னா அவங்க அப்பா கிட்டேருந்து கற்றுக்கிட்டான். யார்கிட்டேருந்து கற்றுக்கிட்டான்? அப்பா கிட்டேருந்து கற்றுக்கிட்டான். நான் நம்புகிறேன் தேவன் கொடுத்த விசேஷ ஞானம் அவனுக்கு உண்டானது. இந்த 2 காரியமும் இந்த ஆவியினால் நடத்தப்படுகிறவன் தன்னுடைய வாழ்க்கையில் யாரை எப்படி நடத்தணும், எங்கே அட்மின் பண்ணணும், எந்த இடத்து வரைக்கும் யாரை கொண்டு வரணும், யாரை எந்த இடத்துக்குள்ளே வர வைக்கக்கூடாது, யாருக்கு என்ன உரிமை கொடுக்கணும், யாருக்கு உரிமை கொடுக்கக்கூடாது, எந்த அளவுக்கு நாம் வந்து ஒரு மனுஷனோடு நம்ம நேரத்தை செலவு பண்ணணும், எல்லாம் அட்மின் அவனுக்கு தெரியுது பாருங்கள். தெரியணும், நமக்கு தெரிஞ்சிருக்கணும். குடும்பத்தை பராமரிக்க தெரிஞ்சுக்கணும். ஒரு மாதத்துக்கு இவ்வளோ தான் சம்பளம், இதுக்குள்ளே குடும்பத்தை நடத்த தெரியலையா, நான் நடத்தி காட்டுறேன். நீங்கள் நடத்த தெரியாமல் மற்றவங்கள நடத்த சொல்லக்கூடாது. ஆமேன்னு சொல்லுவோமா? எங்கள் குடும்பத்தில் 3 பேர் அண்ணன் தம்பிங்க, அது என்னது கூட்டு குடும்பமாக இருந்தோம். ஒரு மாதம் ஒருத்தன் செலவு பண்ணணும். அந்த மாதம் ஃபுல்லாக அவன் தான் மளிகை சாமான் வாங்கணும், ரேஷனுக்கு போகணும், எது வேணாலும் காய்கறி வேணாலும் அவன் தான் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். மாதம் முடிஞ்ச உடனே கணக்கு போட்டால் 9,000 ரூபாய் வருதா, நான் 3,000 கொடுப்பேன், இன்னொருத்தன் 3,000 கொடுப்பேன், அவன் 3,000 போடணும். அடுத்த மாதம் இன்னொருத்தன் குடும்ப பொறுப்பை நடத்தணும், எங்களுக்கெல்லாம் ரெஸ்ட் அவன் நடத்தணும். அடுத்த மாதம் நான் நடத்தணும், எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். என் மனைவி தான் பொறுப்பாக பார்த்துக்கணும். வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாம் செய்வாங்க, ஆனால் வாங்கிறது, கொள்வது, செலவு பண்ணுறது, முதலீடு போடுறது எல்லாம் நான். இப்போ குடும்பத்தை நடத்தவங்களுக்கு நல்லா தெரியும். இப்படி நடத்துங்கன்னு சொல்லி கொடுத்தேன். இன்றைக்கி எத்தனை பேருக்கு குடும்பத்தை நடத்த தெரியும்? ஒரு மாதம் ஃபுல்லாக எல்லா பொருளையும் வாங்கி போட்டு எல்லா வேலையும் நீங்கள் செஞ்சு, காய்கறி வாங்கிறது, ரேஷன் வாங்கிறது எல்லாத்தையும் செய்து குடும்பத்தை நடத்த எத்தனை ஆண்களுக்கு செய்கிறீங்க? இந்தா எல்லாம் பார்த்துக்கப்போ, இந்தா வச்சுக்கோ. இப்போ நான் மனைவி செய்கிறேன், ஆனால் ஒரு காலத்தில் அதை முழுசாக நான் தான் பொறுப்பெடுத்து செய்தேன். முழு குடும்பத்தையும் நடத்துங்க. உங்கள் ஸ்தானத்தை பராமரிங்க. புதுசாக கல்யாணம் ஆனவங்க வந்திருக்கீங்க,
2-3 பேர் இருக்கீங்க, சின்ன வயசு பசங்க 4-5 பேருக்கு மேலே இருக்கீங்க, கல்யாணம் ஆக போகிறவங்க இருக்கீங்க. ஒழுங்காக இப்போவே உங்கள் பணத்தெல்லாம் பராமரிங்க. வர்ற காசெல்லாம் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி சாப்பிட்டு பிஸ்கட் சாப்பிட்டுங்கிறாதீங்க, சேர்த்து வைங்க. என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யுங்க. ஒரு கையில் கொஞ்சம் ஒரு 10,000-20,000 வந்தவொடனே ஒரு நல்ல செல்ஃபோன் வாங்கிடுறது. அப்படியே ஊதாரித்தனமாக செலவு பண்ணிடாதீங்க. நல்லா இருங்க, ஆனால் சேமிங்க, குடும்பத்தை பராமரிங்க, நடத்துங்க. வீட்டில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள், குடும்பத்துக்குள்ளே என்ன செய்கிறாங்கன்னு பாருங்கள், மனைவி என்ன கஷ்டப்படுறான்னு பாருங்கள். ஆமேன். சேமிக்க பழகுங்க, பொருளாதாரத்தை கையாள பழகுங்க, குடும்பத்தை நல்லா நடத்துங்க. மாதத்தில் ஒரு நாள் பொண்டாட்டியை பீச்சுக்கு கூப்பிட்டு போங்க. அல்லேலூயா. இங்கே இல்லை பாஸ்டர், இங்கே சொல்லுங்கள். மாதத்துக்கு ஒரு தடவை உங்கள் புருஷனை பீச்சுக்கு கூப்பிட்டு போங்கம்மா, உங்கள் அம்மா அப்பாவெல்லாம் பீச்சுக்கு கூப்பிட்டு போங்க, நல்ல ஒரு ஹோட்டல் கூப்பிட்டு போங்க. மாதத்தில் ஒரு நாளைக்கு தான். மாதம் ஃபுல்லாக ஹோட்டல் போகிற குடும்பம் திருந்தணும். வாரத்தில் நாங்கள் 4 நாள் ஹோட்டலில் சாப்பிடுவோம். நீ மகா மனம் திரும்ப வேண்டிய முதல் ஆள் நீ தான். வீட்டில் நல்ல காய்கறி எடுத்து சாப்பிடுங்க. பிஸ்கட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்டு அப்புறம் குடலில் பிரச்சனை, கிட்னியில் பிரச்சனை, ஹார்ட்டில் பிரச்சனைன்னு என்ன மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. அல்லேலூயா. பராமரிங்க, உடம்பை நல்லா பராமரிங்க, வாழ்க்கையில் நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க. நல்ல கார் ஓட்டுங்க, நல்லா சம்பாதிங்க. ஞாயிற்றுக்கிழமையானா எங்கேயும் போகாதீங்க, தேவ சமூகத்துக்கு வந்து உங்கள் பொறுப்பு. இது ஆராதிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. மகிழ்ச்சியாக இருங்க, கர்த்தர் உங்களோட இருப்பார். அல்லேலூயா. ஆமாம், ஆவியானவர் உங்களை நிரப்புவார், ஆவியானவர் உங்களோட இருப்பார். இதெல்லாம் நடக்கும். ஆமேன்னு சொல்லுவோமா? எல்லாம் ஒரு ப்ராக்டிக்கலாக பேசியிருக்கேன், கொஞ்சம் உங்களை உற்சாகப்படுத்த பேசியிருக்கேன். சந்தோஷமாக இருங்க, சோகமாக இருக்காதீங்க. சிலர் முகத்தெல்லாம் பார்த்தா சோகமாக இருக்கீங்க, அதுக்கு தான் இதெல்லாம் பேசுகிறேன். ஒரு நாளும் சோகமாக இருக்காதீங்க, சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க என்று மறுபடியும் சொல்லுகிறேன். சந்தோஷமாக இருங்க. கண்ணை மூடி ஜெபம் பண்ணலாமா? இன்றைக்கி தொடங்குறோம், கர்த்தர் உங்களோட இருப்பார். எல்லாம் சில நேரங்களில் நமக்குன்னு வந்து வாய்க்குது, அதுதான் நம்ம நேரத்தில் அதெல்லாம் நடக்கும். கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. கை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த யோசேப்புக்கு இப்படி ஒரு அருமையான வாழ்க்கையை கொடுத்தது போல, கேட்கல பாருங்க, இந்த யோசேப்புக்கு இப்படி ஒரு அருமையான வாழ்க்கையை கொடுத்தது போல எனக்கும் நீங்கள் கொடுங்கப்பா. என் வாழ்க்கையும் அவ்வளோ சிறப்பானதாக இருக்கட்டும்ப்பா, என் வாழ்க்கையும் ஒரு அருமையானதாக இருக்கட்டும்ப்பா. நானும் நிறைய போராட்டத்தை சந்திக்கிறேன், நிறைய கண்ணீர் வடிச்சிருக்கேன், நிறைய வேதனைப்பட்டிருக்கேன். ஏன்டா இவ்வளோ பிரச்சனைன்னு, ஏன்தான் இவ்வளோ பிரச்சனைன்னு புலம்பி கதறின நாட்கள் உண்டு. என் தலையெழுத்தையும் மாற்றுங்கப்பா. தலையில் கை வச்சு சொல்லுங்கள், என் தலையெழுத்தை மாற்றுங்க. நல்ல கையை வச்சு சொல்லுங்கள், என் தலையெழுத்தை மாற்றுங்க. தப்பான தலையெழுத்தை, சரியில்லாத தலையெழுத்தை, போராட்டம் நிறைந்த தலையெழுத்தை சந்தோஷமான தலையெழுத்தாக மாற்றுங்க, மகிழ்ச்சியான தலையெழுத்தாக மாற்றுங்க. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில். ஆமென்.